ஹாய் கைஸ், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அல்வா சாப்பிட்லாமா? வாங்க போகலாம். போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி போயே ஆகணும்னு 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஜோக்ஸ் அப்பாட்டுங்க. என்னோட பழைய ஏரியாவில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது. அதனால் குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் போகிற வழியில் எடுத்துகிட்டு போனேன். நான் படித்த ஓஜி ஸ்கூல் அங்கே இருக்குது. நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு கோயில் வரும். அந்த கோயிலுக்கு பின்னால் தான் என் வீடே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அந்த ஸ்கூல் பாருங்கள், அதுதான் நான் படித்த ஸ்கூல். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம்லாம் காலி கிரவுண்டுங்க. போகிற வழியில் அப்படியே வந்து கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே கடையில் வந்து நெய் ஊற்றிட்டு கேரட் போட்டு கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு நல்லா ஆம்பருக்கு உங்களுக்கு வேணுன்னா கேரட் அல்வா செய்யுங்க. சீரியஸாக அப்படி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தேன். செம்மவான கை வலிங்க. அப்படியே அந்த டேட்ஸ் மிக்ஸையும் ஊற்றிட்டேன். தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லாரும் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில, அதுக்கும் தெரில எப்படி வரணும்னு. ஏன்னா நான் வந்து டேட்ஸ் மிக்ஸ் எதுக்கு ஊற்றினேன்னா சுகர் போடல, ஜாகரி போடல. அதனால உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா நிறைய டேட்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 டேட்ஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். நல்லா அவ்வளோதான் கைஸ். சயனோரா தைசைக்கு தாயும். பாய்.